தேவனுடைய மந்தை. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்போஸ்தலர் பேதுரு மேய்ப்பருடைய ஊழியத்தை இங்கு தெளிவுபடுத்துகிறார். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை மேய்க்க வேண்டும், அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். போதகர்கள் தங்கள் சபையாருக்கு தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்க வேண்டும். சபையின் போதகர்கள் மந்தைக்கு மாதிரிகளாக இருந்து அவர்களை கண்காணிப்பு செய்ய வேண்டும். பரிசுத்தத்திலும் பேச்சிலும் செய்கையிலும் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தாங்கள் செய்கிற ஊழியத்தை கட்டாயத்திற்காக செய்யக்கூடாது. யாராவது நம்மை கட்டாயப்படுத்தி அதன் நிமித்தமாக வேறு வழியில்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது. அவலட்சணமான ஆதாயத்திற்காக நாம் ஊழியம் செய்யக்கூடாது. மனப்பூர்வமாயும் உற்சாக மனதோடும் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். நாம் செய்கிற ஊழியத்தில் நமக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும். ஊழியத்தை சந்தோஷமாய் செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சுதந்திரத்தை நாம் இருமாப்பாய் ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளை நாம் பயமுறுத்தக்கூடாது. அவர்களை அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருமாப்பாய் சிந்திக்கக்கூடாது. கர்த்தருடைய சபையில் தரித்திரரும் சிதறி போனவர்களும் பாடு அனுபவிக்கிறவர்களுமே விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே நம்முடைய மந்தையில் இருக்கிறார்கள். இந்த உலகத்து ஜனங்கள் முரட்டு குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்டுக்கூட்டம் அல்ல, அவர்கள் வேறு விதமான கூட்டத்தார். சுபாவத்திலே அவர்கள் முரட்டு குணம் உள்ளவர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ ஆடுகளைப் போன்றவர்கள், மென்மையான சுபாவம் உள்ளவர்கள். நமக்கு மேய்ப்பருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படுகிறது. நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நம்மை நாமே பராமரித்துக் கொள்ளவும் முடியாது. காணாமல் போன ஆடுகளைப் போல சுற்றி அலைந்து கொண்டிருந்த நம்மை நம்முடைய பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து தேடி கண்டுபிடித்து தம்முடைய தொழுவத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நம்முடைய பிரதான மேய்ப்பரே நம்மை மீட்டுக் கொண்டவர். கர்த்தர் நமக்கு நல்ல பெயரை கொடுத்திருக்கிறார், பட்டத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிறோம். உலகத்தில் உள்ள ஏராளமான ஜனங்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சுதந்திரத்திற்கு நாமே சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய விசேஷித்த ஜனமாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளை யாரும் இருமாப்பாய் ஆளுகை செய்யக்கூடாது. அவர்களுக்கு அன்பையும் கரிசனையையும் வெளிப்படுத்த வேண்டும். மேய்ப்பர்கள் நம் நிமித்தமாக நம்மை மென்மையாக நடத்தவில்லை என்றாலும் நம்முடைய பிரதான மேய்ப்பர் நிமித்தமாகவாவது நம்மை மென்மையாக நடத்த வேண்டும். நாம் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை ஊழியக்காரர்கள் புரிந்து கொண்டு நம்மை கட்டாயமாகவோ அல்லது அவலட்சணமான ஆதாயத்திற்காகவோ அல்லது இருமாப்பாகவோ கண்காணிப்பு செய்யக்கூடாது. நம்மை மனப்பூர்வமாயும் உற்சாக மனதோடும் மேய்ப்பர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். மேய்ப்பர்கள் நமக்கு மாதிரிகளாக நடந்து கொண்டு கண்காணிப்பு செய்ய வேண்டும். மூப்பருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். தேவனுடைய மந்தையை மேய்க்க வேண்டும், விரட்டிவிடக்கூடாது. தேவனுடைய மந்தையை கண்காணிப்பு செய்ய வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்து அவருடைய மந்தையை மனப்பூர்வமாய் மேய்க்க வேண்டும். அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மந்தைக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும்.